இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, யாருங்க இந்த நேரத்துல? ஹலோ வீரா, நான் வைஜெயந்தி பேசுறேன். நடு ஜாமத்துல தூங்கிட்டு இருக்கும் போது எந்த வைஜெயந்தி? சும்மா என்ன நேரங்கிட்ட நேரத்துல போன் போட்டுக்கிட்டு யார்கிட்ட நீ போனை வை. ஏய், என்ன திமிரா? நான் உன் ஏஎஸ்பி வைஜெயந்தி பேசுறேன். ஐயோ மேடம், நீங்களா? சாரி மேடம், தூக்க கலக்கம். சரியா நம்பரை பார்க்கல மேடம். சரி, அதெல்லாம் விடு. நீ உன் அண்ணன் அண்ணி எல்லாரும் சேர்ந்து உன் மாமா வீட்டுக்கு போனீங்களே, என்ன விஷயம்? எந்த மாமாவை சொல்றீங்க மேடம்? சவுந்தர பாண்டியனை சொன்னேன். ஓ, அந்த மாமாவா? ஆமா மேடம், பாவம் எங்க அத்தை. எந்த வயசுல அத்தைய போட்டு எங்க மாமா அடிச்சிருக்காரு. நானும் அண்ணனும் மதனி கூட போனோம் மேடம். ஆமா, ஏன் மேடம் அதை கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, வெறும் குடும்ப பிரச்சனைக்காக தான் இந்த நேரத்துல உங்க மாமா வீட்டுக்கு போனீங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஹலோ வீரா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ மேடம், நான் லைன்ல தான் இருக்கேன். கண்ணை சுத்திக்கிட்டு உறக்கம் வருது மேடம், அதே அசந்துட்டேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் மேடம். குட் நைட். மேடம், என்ன மேடம் இந்த நேரத்துல? ஏதாவது கலவரமா மேடம்? இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிக்கணும். உங்க வீட்டுக்கு சண்முகமும் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்களாமே, அதுவும் இந்த நேரத்துல எதுக்காக வந்தாங்க? அப்பா பயங்கர ஸ்பீடா தான் இருக்காரு போல. மேடம், அது பர்சனல் விஷயம் மேடம். அப்படி என்னங்க பர்சனல் விஷயம்? என் ஒய்ஃப் கேரிங்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு. என் தங்கச்சி டாக்டர் இல்லையா, அதான் அவங்க வர்றப்ப துணைக்கி அவங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்தாங்க. செக் பண்ணி இப்பதான் ஊசியை போட்டு போறாங்க மேடம். இது தூங்குற நேரம் மேடம், நான் காலைல பேசவா? வச்சிடுறேன். ஒரு அதிகாரின்னு கூட மதிக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, என்ன விஷயம்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணுமே. யார்கிட்ட பேசி யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மா, டைம் 1 மணி கிட்ட ஆச்சுமா. இந்த நேரத்துல யாருக்கிட்டமா விசாரிக்க முடியும்? பேசாம படுத்து தூங்குங்கம்மா. எப்படிடா தூங்க முடியும்? ஏதோ பண்றாங்க, விடியறதுக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லு? என்ன சண்முகா, பட்டே கிளப்புறிய? உன்னை பார்த்தா அப்படியே வக்கீல் மாதிரியே இருக்கல. அண்ணன், இவன் வக்கீல் மாதிரி தான், வக்கீல்லாம் இல்ல. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட டாக்டர்மா, நீங்க வேற. கோர்ட்ல வாதாடுற அம்புட்டு பேரும் வக்கீலுங்க தான். சண்முகம், ஒரு நிமிஷம். ஏல வெட்டுக்கிளி, கொஞ்சம் தள்ளுல. சண்முகம், இந்த கோட்டை போட்டுக்கோ, இந்த கவுனை போட்டுக்க, ஜம்முன்னு இருக்கும். ஏலே, என்னல இது? ஏலே, என்ன இது நைட்டி மாதிரி இருக்கு? சண்முகம், இது வக்கீல் கவுனு. வக்கீலுக்கு படிச்சவங்க மட்டும்தான் இதை போட்டுக்க முடியும். டாக்டர் அம்மா, கோர்ட்ல வாதாடுற அம்புட்டு பேரும் வக்கீல் தானே, இதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, நோ, முடியாது. முறையா லா படிச்சவங்க மட்டும்தான் இந்த கவுனை போட்டுக்க முடியும். சண்முகம், இந்த கவுனை போடக்கூடாது, அது இல்லீகல். ஏன் டாக்டர் அம்மா, நைட்டு பூரா உறங்காம டெய்லரையும் உறங்க விடாம இந்த கோட்டை தைச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை போட வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் டாக்டர் அம்மா? மைனி, இது அண்ணன் போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோர்ட்ல நீதிபதி வேணான்னு சொன்னா கைட்டிட போறாரு. நமக்கு இந்த கேஸ் தான் முக்கியம், இந்த ட்ரெஸ் எல்லாம் முக்கியம் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருங்க. இல்லை, நம்ம கேஸ் தான் முக்கியம். தீர்ப்பு வந்துருச்சுல, இது எடுத்துட்டு போங்களேன். ஏட்டி பரணி, அண்ணன் தான் வாதாட போகுதுல்ல, அது இந்த கோட்டை போட்டாதான் என்ன கோட்டையா பிடிச்சிருக்கு? அவன் என்ன காலேஜுக்கு போய் சட்டத்தை படிச்சிருக்கான்? அதான் பரணி தெளிவா சொல்லுதல்ல, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன? ஏ சண்முகம், அங்க பாரு, நல்ல சகுனம். மேடமே வராங்க. அப்பவும் அப்பம் போய் நல்லா பத்த வச்சு தான் விட்டுருக்கேன். வரட்டேன். என்ன எல்லாரும் குடும்பமா வந்தாச்சா? என்ன 2 ஆளு குறையுது?
முத்துப்பாண்டியும் வீராவையும் காணோம். மேடம் இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க ஒன்றும் போலீஸ் கிடையாது. நீங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. ஏ எசக்கி, எங்க உன் புருஷன்? மேடம், என் வீட்டுக்காரரு வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டையாடுறது இல்லீகல்னு உன் வீட்டுக்காருக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாமா என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாவ. உன் வீட்டுக்காரரு மேல மேல தப்பு பண்ணிட்டே போறாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க எல்லாரும் அனுபவிக்க தான் போறீங்க. மேடம் நாங்க சந்தோஷத்தை தான் அனுபவிக்க போதோம். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும் நீங்க என்ன அனுபவிக்க போறீங்கன்ட்டு. உள்ள போங்க. ஆளை பத்தியா இந்த பார்வைக்குள்ள ஒன்றும் குறைச்சல் இல்லை இவளுக்கு. என்ன மேடம் பேசுறீங்க? என்னை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சந்தேகம் இருந்தா கோர்ட்டு வட்டாரத்துல என்னை பத்தி பேசி பாருங்க. நான் சிவனாண்டி. அந்த பொடி பைய சண்முகத்துக்கு நான் பயப்படணுமா என்ன? ஐயோ அதுக்கு இல்ல சார், அவன் நம்ம முதுகுக்கு பின்னாடி. வேணாம் மேடம், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. அவன் என்ன செஞ்சா எனக்கு என்ன? கோர்ட் ஹாலுன்னு வந்துட்டா அங்க நான் தான் சிங்கம். என்னையே ஆர்கியூ பண்ணி அவன் ஜெயிச்சிருவானா? பேசுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? ஐயோ பிபி சார், கொஞ்சம் நான் பேசுறத காது கொடுத்து கேளுங்க. நேத்து நைட் அந்த சண்முகம் என்னென்னமோ வேலை பார்த்திருக்கான். மிட் நைட்ல அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டிய அவன் வீட்ல போய் மீட் பண்ணிருக்கான். என்னென்னமோ டிஸ்கஸ் பண்ணிருக்கான். அவன் இன்ஸ்பெக்டர் என்ன இந்திய ராணுவ ஜெனரல்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டுமே. எனக்கு என்ன பயம்? நான் சிவனாண்டி, இதுவரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்து போகாத சிங்கம். எனக்கு முன்னாடி அந்த சின்ன பையல புகழ்றீங்களா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மேடம். சார் இதுல ஒரு சைன் வேணும் சார். சார் 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 என்ன விட்டுருங்க சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் தம்பி, என்ன இது? கேஸ் விஷயம் பேசும்போது போனை சைலண்ட்ல போட மாட்டீங்களா? சாரி சார். சார் 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 யாரா போன்ல? மா என் ஃப்ரெண்டுமா. முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. மேடம், சட்ட ஒழுங்க மட்டும் பாருங்க. இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த சண்முகம் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு. என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும். கோர்ட் ஹால்ல ஒரே ஒரு செஷன் மட்டும் போதும். ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த சண்முகத்தை நான் உச்சா போக வச்சிருவேன்.